அனைத்து உயிரினங்களும் நோயற்ற பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்குகிறேன். டாக்டர்ஸ் நேரம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலையில குறிப்பாக கில்பர்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்குரியது தான் நம்ம பார்க்க போறோம். அது அவ்வளோ சீரியஸா பார்க்க வேண்டிய விஷயமா, இல்ல சிலர் சொல்றாங்க வேண்டாம் இதுக்கு சிகிச்சையே தேவையில்லை அப்படிங்கிறாங்கல்ல. ஸோ அப்படி நம்ம விட்டுறலாமா? இவங்க என்ன மாதிரியான உணவு முறையும் லைஃப் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். யூஸ்வலா மஞ்சள் காமாலைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் பொது வெளிகள்ல நமக்கு தெரியறது என்ன அப்படின்னா, மஞ்சள் காமாலைனா நம்ம கண்களோட அந்த வெண்பகுதி மஞ்சள் ஆகும், யூரின் மஞ்சள் நிறத்துல போகும், உடல் வெளுத்து மஞ்சள் நிறமா இருக்கும், நகங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிறமா ஆகும் அப்படின்னு. யூஸ்வலா ஏன் இது ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மஞ்சளுக்குரிய அந்த பில்லிருபின் இருக்கு பாத்தீங்களா, அது என்னன்னா ரத்தத்தில் அதிகம் ஆகுகிற பொழுது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ வைரஸ்னால ஏற்படக்கூடிய காரணங்கள் இருக்கு. ஹீமோலைட்டிக் அதாவது என்னன்னா நம்மளோட ஆர்பிசி அதிகமாக உடைந்து ஏற்படக்கூடிய காரணங்கள் இருக்கு. இல்ல பித்தப்பையில ஏதாவது அடைப்பு, அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது, இல்ல பித்த நீர் வரக்கூடிய வழிகளில் அடைப்பு, இந்த மாதிரி இருந்ததுன்னா ஜாண்டிஸ் வரும். ஸோ இதுல குறிப்பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய கால இளைஞர்களிடையே கொஞ்சம் பரவலாக காணப்படக்கூடியது என்ன அப்படின்னா, கில்பர்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இவர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்லிருபின் லெவல் எப்ப பார்த்தாலுமே அதிகமாக தான் இருக்கும். நார்மலா சில லேப்ல 1.2 இருக்கும், இல்ல 1.3 இருக்கும். ஆனா இவங்களுக்கு 1.8, 1.9, 2, 2.2 இந்த மாதிரி இருக்கும் எப்பொழுது பார்த்தாலும். ஸோ இவங்க என்ன செய்வாங்க, எதுக்காவது சிகிச்சை எடுத்தாலும் பெரிதாக குறையறது இல்ல, திருப்பி நார்மலுக்கு வரும், திருப்பி அப்நார்மலா போகும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது அவர்களுக்கு பிறப்பிலேயே ஏற்படக்கூடிய ஒரு சேஞ்சஸ் தான். ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பில்லிருபின் இருக்கு பாத்தீங்களா, இதை உடைக்கக்கூடிய ஒரு வகையான என்சைம்ஸ் இருக்கு. அதாவது நொதிகள், அந்த நொதியை வேலை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஜீன் மியூட்ரேஷன், அதாவது அவங்களுடைய ஒரு மரபணு மாறி போயிருந்திருக்கும். சோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு குழந்தைகள்ல இருந்தே இருக்கும். ஆனா பெருசா நம்ம ஏதாவது செக் பண்ணாதனால தெரியாது. அவங்க ஒரு பருவ வயது வந்த பிறகுதான் என்ன அப்படின்னா, வேற எதுக்காகவாவது செக் பண்றப்ப, இல்ல உடம்பு ஒரு டயர்ட்னஸ் இருக்கு, நார்மலா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பாக்குறப்பதான் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்க்கும் பொழுது எல்லாமே நார்மலா இருக்கும். எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி எல்லாமே நார்மலா இருக்கும். ஆனா இன்டைரக்ட் பில்லிருபின் அப்படின்னு இருக்கும். அது மட்டும் என்ன இருக்கும்னா ஜாஸ்தியா இருக்கும். வேற நீங்க ஹெப்பாட்டிட்டிஸ் பேனல்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்தா நார்மலா இருக்கும். வேற எந்த தொந்தரவுகளும் அவங்க உடம்புல இருக்கவே இருக்காது. ஆனா இது மட்டும் அதிகமா இருக்கும். சோ இது என்ன செய்யணும், சில பேர் தவறாக புரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் விஷயம், இது நமக்கு கில்பர்ட் சிண்ட்ரோம் தானா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எனக்கு இன்டைரக்ட் பிலிருபின் மட்டும்தான் ஜாஸ்தியா இருக்கு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்ல, வேற எதுவுமே இல்லை. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், என்னோட ஹீமோகுளோபின் நார்மலா இருக்கு அப்படின்னு. ஹீமோகுளோபின் கீழே குறைஞ்சு போயிருந்தாதான் பிரச்சனை. ஹீமோகுளோபினும் நார்மலான லெவல்ல இருக்கு. இன்ஃப்ளமேஷனுக்குரிய சிஆர்பி எல்லாம் நார்மலா இருக்கு. ஹெப்பாட்டிட்டிஸ் பேனல் நார்மலா இருக்குன்னா தாராளமாக நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கில்பர்ட் சிண்ட்ரோம். சோ இதற்கு சிகிச்சை எடுக்கணுமா அப்படின்னா, கில்பர்ட் சிண்ட்ரோமுக்கு சிகிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஸ்டேஜ்ல சிகிச்சை அப்படிங்கிறது தேவைப்படும் அப்படின்னா, யூஸ்வலா இது 2, 2.5 அந்த மாதிரி இல்லாம 4.5, 5, 6 இப்படி ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்து ஏறி அசோசியேட்டடா அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் தரலாம், செரிமான பிரச்சனைகள் தரலாம், இல்ல சாப்பிட்டா வாந்தி வருது அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம், கழிச்சல்கள் அதாவது மலச்சிக்கல் போன்றவை இருக்குது அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்கலாம். சிலருக்கு சரும பிரச்சனைகள், ஒவ்வாமை, தடிப்பு போன்றவை இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அவங்க சிகிச்சை எடுக்கணும். ஏன்னா பில்லிருபின் கொஞ்சம் ரத்தத்தில் அதிகம் ஆகிறதுனால
அவங்களுக்கு அதோட ஒரு சைடு எஃபெக்ட்ஸா இந்த மாதிரி இருக்குற. பட் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அவங்க நார்மலா இருந்துக்கலாம். கில்பர்ட் சிண்ட்ரோம்னு நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா அது லெவல்குள்ள வச்சிருந்து ஒரு 2.5 வச்சுட்டீங்கன்னா சிகிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இவங்க எந்த மாதிரியான வாழ்வியல் முறையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எதெல்லாம் இதுக்கு ட்ரிகரிங் ஃபேக்டரா இருக்குன்னா, மெயின் விஷயம் என்னன்னா தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இந்த இதை ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காரணியா இருக்கு. அது மாதிரி பயம், பதட்டம், படபடப்பு அது இன்க்ரீஸ் பண்ணும். மூன்றாவது முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்துவம் இருக்கு பாத்தீங்களா, அது குறைஞ்சு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஜாஸ்தியாகும். ஸோ அசோசியேட்டடா கூட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சரும பிரச்சனையும் வரும். ஸோ அதனால உடம்பு டீஹைட்ரேட் ஆகாத மாதிரி நல்ல தண்ணீர் எந்த அளவுக்கு போதுமான அளவு எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். அடுத்து ஃபாஸ்டிங் நல்லது. பட் இவங்களுக்கு ஃபாஸ்டிங் பெருசா இருக்க கூடாது. ரொம்ப ஜாஸ்தி ஃபாஸ்டிங் இருக்கிறதும் இவங்களோட வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால ஃபாஸ்டிங் ரொம்ப வேண்டாம். அப்படி ஃபாஸ்டிங் இருந்தாலும் நல்ல நீர்த்துவமா தண்ணீர் போன்றவை இருக்கணும். தண்ணீர், மோர், இளநீர் போன்றவை இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல பலன் தரும். ஸோ லைஃப் ஸ்டைல்ல இதை ஃபாலோ பண்ணணும். மலச்சிக்கல் இருக்கக்கூடாது, தூக்கம் முழுமையாக இருக்கணும், ஃபாஸ்டிங் அவ்வளவா இருக்கக்கூடாது, போதுமான அளவு நீர் எடுத்துக்கணும், மன அழுத்தம் இதெல்லாம் என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணோம்னா இதான் ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ். ரொம்ப அதிகமா ஏத்துறதுக்குரியது இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இவங்க டெய்லி உணவுல என்ன சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹைட்ரேஷனுக்காக ஏதாவது ஒன்று சேர்த்துக்கணும். அதனால லெமன் கலர்ந்த தண்ணீர், ஸோ லெமன், உப்பு, மிளகு, சீரகம் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கலாம். ரொம்ப டீ காஃபியை அவாய்ட் பண்றது நல்லது. அப்படி வேணும் அப்படின்னா லெமன் டீ, கிரீன் டீல லெமன் சேர்த்து அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ லெமன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து மஞ்சள். ஸோ நார்மலாவே டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே நல்லா ஒரு 300-350 ml வெதுவெதுப்பான வெந்நீர்ல மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், விரலி மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகு தூள் 1/2 டீஸ்பூன் தினமும் காலையில எடுத்துக்கணும். அதிகரிக்கலையோ நம்ம சும்மா டெய்லி நம்ம பிளட் டெஸ்டோ இல்லை அடிக்கடி பார்க்க முடியாது. அப்ப இதை காலையில நம்ம ஸ்டேபிளா எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். நார்ச்சத்துள்ள காய்கறிகள் அவங்க என்ன சாப்பிட்டாலும் போர்ஷன்ஸ்ல கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துக்கணும். ரொம்ப எண்ணெயில் பொரித்த பலகாரங்கள் சாப்பிடக்கூடாது. குறிப்பாக வெளியில ஹோட்டல்ஸ்ல போய் சாப்பிடக்கூடாது. வீட்டுல என்னைக்கோ ஒரு நாள், ஒரு வீக்லி ஒன்ஸ் பூரி சுட்டு கொடுக்குறாங்க, அதெல்லாம் சாப்பிட்றது பெருசு இல்லை. திரும்ப திரும்ப அந்த எண்ணெயிலேயே எடுக்கிறது தான் பிரச்சனை. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து என்ன அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறையாவது என்ன அப்படின்னா கீழா நெல்லி, கரிசலாங்கண்ணி, கற்கம் எடுத்துக்கணும் மோர்ல கலந்து. வாரத்திற்கு ஒரு முறை எடுத்துட்டு அன்னைக்கு ஃபுல்லா வாட்டர் ஃபாஸ்டிங் மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல அன்னைக்கு ரொம்ப மாமிசமோ இல்ல காரம், புளிப்பு போன்ற உணவுகள் அவாய்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு கில்பர்ட் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க அவங்களோட லெவலை எப்பயும் ஒரு 2.5க்கு கீழே வச்சுக்கிறது நல்லது. ஸ்டாண்டர்டா எல்லாரையும் போல 1.2, 3, 0.9 இருக்க அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் இதா இருக்கும். பட் ஒரு சேஃப் ஜோன்லயே இருக்கணும். இந்த லெவல்குள்ள இருந்தது அப்படின்னா மற்றவங்க மாதிரி நீங்க சிகிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிகரித்தா கூட உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை, கழிச்சல் பிரச்சனை, அதுக்கப்புறம் வயிற்று பிரச்சனை, வயிறு உப்புசம், வயிற்று வலி, சரும பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா கில்பர்ட் சிண்ட்ரோமை பத்தி இளைஞர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களுக்கு இது இருக்கானா? பெண்களுக்கு இருக்கு. பட் ஆண்கள் அளவுக்கு பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது கிடையாது. பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல மட்டும் இதனுடைய தொந்தரவுகள், சில பேருக்கு உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோலா வச்சுக்க வாழைப்பூ சாறு போன்றவை மாதவிடாய் காலங்கள்ல எடுக்கிறது நல்ல பலனளிக்கும். ஸோ கில்பர்ட் சிண்ட்ரோம்ங்கிறது ஒரு பெரிய நோயே கிடையாது. அது அவங்களோட மரபணு மாற்றம், அவ்வளோதான். அதை கட்டுக்குள் வச்சு சீரான வாழ்க்கை இருந்தது அப்படின்னா அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நன்றி.